டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அம்மை நோய் பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்வது எப்படி? கோடை காலம் ஆரம்பித்து விட்டாலே அக்கி, அம்மை போன்ற தொற்று நோய்களின் பாதிப்பு அதிகமாக காணப்படும். அம்மை நோய் வருவதற்கான காரணம், அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி, அந்நோயிலிருந்து காத்துக்கொள்ள எத்தகைய உணவுகளை சாப்பிடலாம் என்பது குறித்து பார்க்கலாம். சிக்கன் பாக்ஸ் எனப்படும் சின்னம்மை வருவதற்கு வெரிசெல்லா ஜோஸ்டர் என்கின்ற வைரஸ் தான் காரணம். இது காற்று மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும். கோடை காலத்தில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். எனவே பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சற்று தள்ளி இருப்பது நல்லது. சின்னம்மை 5 முதல் 10 நாட்கள் வரை உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருமல், சளி, உமிழ்நீர், தும்மல் மூலம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு இந்த வைரஸ் பரவ வாய்ப்பிருக்கிறது. இது தவிர அம்மை வந்தவர்களுக்கு ஏற்பட்ட புண்களை இன்னொருவர் தொடுவதன் மூலம் வைரஸ் தொற்று ஏற்படலாம். 102 டிகிரி பாரன்ஹீட் வரை கூட காய்ச்சல் ஏற்படலாம். இது தொண்டை, நுரையீரல் மற்றும் தோல் பகுதியில் புண்களை ஏற்படுத்தும். இதனால் அம்மை பாதிக்கப்பட்டவர்களின் அருகே செல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு சின்னம்மை வந்தால் பெரும்பாலும் எந்த சிகிச்சையும் தேவைப்படாது. சில நாட்களில் அது தானாகவே சரியாகிவிடும். ஆனால் முதியவர்களுக்கு இந்த நோய் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே சின்னம்மை வந்த முதல் 2 நாட்களுக்குள் மருத்துவரை அணுகி நோய் எதிர்ப்பு மருந்துகளை சாப்பிட வேண்டும். முதியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் நரம்பியல் மண்டலத்தை தாக்க வாய்ப்பிருக்கிறது. இதனால் மூளை காய்ச்சல், நிமோனியா மற்றும் சிறுமூளை பாதிப்புகளும் ஏற்படலாம். எனவே அம்மை நோய் பாதித்தவர்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. அம்மை புண்களில் இருந்து நீர் வடியும் என்பதால் அந்த இடத்தில் பாக்டீரியா தொற்று ஏற்படும். எனவே அம்மை நோய் வந்தால் புண்கள் ஆறி உதிரும் வரை குளிர்ச்சி நிறைந்த அறையில் இருக்க வேண்டும். அம்மையால் பாதிக்கப்பட்டவர்களை வேப்பிலைகளின் மீது உட்காரவும் படுக்கவும் வைப்பார்கள். வேப்பிலை ஒரு கிருமி நாசினி என்பதால் அது நோயின் தீவிரத்தை குறைத்து பரவாமல் தடுப்பதுடன் புண்களை விரைந்து ஆற்றும். அம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் குளிக்கலாம், ஆனால் சோப்பு பயன்படுத்தக்கூடாது. சில நேரங்களில் தொற்றுகளால் நோய் பெரிதாகிவிட வாய்ப்புண்டு. ஆகவே குளிக்காவிட்டாலும் ஈரத்துணியால் உடலை துடைத்து எடுக்க வேண்டும். வீட்டில் யாராவது ஒருவருக்கு அம்மை இருந்தால் அது மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பிருக்கிறது. இதை தடுக்க வீட்டில் உள்ள மற்றவர்கள் சின்னம்மைக்கான தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது நல்லது. அம்மையால் ஏற்படும் தழும்புகளால் பலர் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றனர். இந்த தழும்புகள் முற்றிலும் நீங்க 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை ஆகும். இவற்றை நீக்க பிரத்யேக சிகிச்சைகள் இல்லை. அம்மை நோய் ஏற்பட்டால் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் காரம், எண்ணெய் குறைவாக இருக்க வேண்டும். பழச்சாறுகள், உப்பு கரைசல்கள், இளநீர் போன்ற நீர் ஆகாரங்களையும், பப்பாளி, கேரட் போன்ற வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளையும் அதிகமாக சாப்பிட வேண்டும். படிப்படியாக நோயின் தீவிரம் குறையும்.